அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல ஓட்ஸ் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாதாமை இதை மாதிரி செதுக்கிப்போம். ஒரு 15லேருந்து 20 பாதாமை செதுக்கி எடுத்துப்போம். 2 கப் ஓட்ஸ். இந்த ஹெல்தியான ஓட்ஸ் பிஸ்கட்டை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 2 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் மைதா அல்லது கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. மைதா வேணான்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துப்போம். இல்லைனா 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துப்போம். 1/2 கப் ப்ரௌன் சுகர். இனிப்பு மட்டா இருக்கும். 1/2லேருந்து 3/4 சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கலந்த நட்ஸு. நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் சேர்க்குறேன். நம்மளுக்கு இதில் என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதை 1/2 கப் அளவு சேர்த்துப்போம். திராட்சை கூட இதில் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். பொதுவாக கிட்ஸுக்கு ஓட்ஸ் பிடிக்காது, விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இதை மாதிரி பிஸ்கட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாம் சேர்ந்து வரணும். நம்மளுக்கு இதை எடுத்து உருட்டும் போது கொஞ்சம் உருட்ட வரணும். இந்த குக்கி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லா விதமான நட்ஸும் இதில் நம்ம போட்டிருக்கோம். தண்ணி லைட்டாக ஊற்றி பசஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை மாதிரி சேர்ந்து வந்தால் போதும். ஓரளவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்ச டோவை இதை மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துப்போம். சின்ன லெமன் சைஸ் உருட்டி எடுத்துக்கிட்டால் போகிறோம். அப்புறம் நல்லா கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கணும். கனமாக இல்லாமல் ஃப்ளாட்டாக தட்டிப்போம். கொஞ்சம் கேப் விட்டு ஒன்றொன்றுத்தையும் அடுக்கிப்போம். பொதுவாக நம்ம நட்ஸ் சாப்பிட மறந்து போயிடுவோம். இதை மாதிரி நம்ம பிஸ்கட்டாக செஞ்சு வைக்கும்போது டீ டைமில் நம்ம எடுத்துப்போம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் வச்சுப்போம். டைம் 30லேருந்து 45 நிமிஷம். அவங்கவுங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணணும். பிஸ்கட்டை நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு கரகரப்பாக கிடைக்கும். பாதாம், முந்திரி, பிஸ்தா, நிலக்கடலை அப்படின்னு நம்மளுக்கு எந்த நட்ஸ் வேணுமானாலும் இதில் போட்டுக்கலாம். வெள்ளரி விதை, பரங்கிக்காய் விதை அதெல்லாம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்கட்டை உடைக்கும் போது எந்த அளவு கரகரப்பு இருக்கோ அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல கரகரப்பாக இருக்கும். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீணாக போகாது, நமுத்து போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.